உங்களுக்கு இந்த காலம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கெடுபடியா இருக்கும். எந்த இடத்துலயும் ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். முயற்சிகள்ல ரொம்ப கவனம் தேவை. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஷிப் தொழில்னு ஏதாவது ஆரம்பிக்க மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி வச்சுக்கிட்டே வரணும். கண்டிப்பா இந்த 7.5 சனிக்கு முழுமையான நிவர்த்தியே அதான். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த சேனல்ல புதுசா சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி. எல்லா இடத்துலயும் ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு தான் இந்த சனி பயிற்சி. ஏன்னா சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆயுள் காரகன்னால, அதுவும் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான பொழுதுல எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு பயம் இருக்கும். எங்க நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துருமா, எல்லாரும் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது கூட எல்லாரும் கொஞ்சம் அந்த கடன் பட்டா கூட கொஞ்சம் அது மன ஆறுதலா இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு மரணங்கள் நேர்ந்துருமா அப்படின்ற ஒரு மரண பயம் இந்த சனியினுடைய பெயர்ச்சியில எல்லாருக்குமே இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிடைக்க போகுது, அந்த ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 நட்சத்திரம், இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள், அடுத்த ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்து சேரும். மீன ராசி என்பர்களுக்கு ஜென்ம சனியாக அந்த சனி பகவான் பயிற்சியாகி வரார். விரயஸ்தானத்துல இருந்து ஜென்ம ராசிக்கு உங்களுக்கு அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதாவது மிடில் ஸ்டேஜ்ல 7.5 சனி, முதல் ஸ்டேஜ் கடந்தாச்சு. இது 2வது கட்ட சனி, அது அடுத்து 3வது கட்ட சனி இன்னும் இருக்கு. உங்களுக்கு இந்த காலம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கெடுபடியா இருக்கும். எந்த இடத்துலயும் ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்றீங்கன்னா அந்த முயற்சிகள் சும்மா சர்வசாதாரணமா உங்களுக்கு சக்சஸ கொடுக்காது. அந்த முயற்சிகள்ல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். சில டைம் ஏமாறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையே வரும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதிக அளவு முயற்சிகள் எடுக்காதீங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வச்சுக்கோங்க வீட்டுல. மீனராசி என்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்றத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த தீப வழிபாடு தான் பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு முக்கியமான ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய பிரேயரே. எந்த இடத்துல எல்லாம் நீங்க தீபம் ஏத்துறீங்களோ, எந்தெந்த இடத்துக்குலாம் போறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு தெய்வ பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. மீனராசி என்பர்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவுகள்ல இருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு டைமா இருக்கும். 7.5 சனி நல்ல ஒரு மிட் பாயிண்ட்ல இருக்கிறதுனால முயற்சிகள்ல ரொம்ப கவனம் தேவை. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஷிப் தொழில்னு ஏதாவது ஆரம்பிக்கும் போது அந்த பார்ட்னர்ஸோட ரொம்ப கவனமா கையாளணும். அதுக்காக நம்ம எதுவுமே செய்யாம இருக்க முடியாது. நான் 7.5 சனி நடக்குது, நான் எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே இருப்பேன்னா வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால குடும்பம் சம்பந்தமாக, உங்களுடைய மனநிலை சம்பந்தமான சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். அந்த நெகட்டிவான விஷயத்துல இருந்து வெளியே வருவதற்கு உங்களுடைய பிரேயர் மட்டுமே, உங்களுடைய வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு நிவர்த்தியே கிடையாதா, பரிகாரமே கிடையாதா அப்படின்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 7.5 சனியின் பொழுது மிகப்பெரிய ஒரு பரிகாரமே பாத்தீங்கன்னா காகத்துக்கு நீங்க உணவளிப்பது. காகத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க உணவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு 7.5 சனியின் பாதிப்பு இருக்கும். இப்ப 7.5 சனி பாதிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு டிப்பு தான். என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காக்காக்கு நீங்க உணவு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த காக்கா எடுத்து சாப்பிடணும். சாப்பிடலைன்னா உங்களுக்கு அங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். இதை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி வச்சுக்கிட்டே வரணும். அட்லீஸ்ட் உங்களால உணவு வைக்க முடியல அப்படின்னா உலர்ந்த திராட்சையாவது வைங்க. இந்த கருப்பு கலர்ல இருக்கும், இந்த கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்க, அந்த உலர்ந்த திராட்சையை வைங்க. கண்டிப்பா இந்த 7.5 சனிக்கு முழுமையான நிவர்த்தியே அதுதான். அதே சமயத்துல அமாவாசை அந்த டயத்துல முன்னோர்களை நினைச்சு சில பிரார்த்தனைகளை வைங்க.
வைக்கும்போது கண்டிப்பாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். நிறைய மீன ராசி என்பர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முதியோர் இல்லத்திற்கு நிறைய தானங்கள் தர்மங்கள் பண்ணுங்க. உங்களுடைய பெற்றோர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்க. நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க, என்னுடைய பெற்றோர்கள் இந்தியால இருக்கிறாங்க அப்படின்ற அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு முடிந்த உதவிகளை நீங்க போய் செய்யுங்க. உங்களால முடிஞ்ச சில பிரசன்ஸ் இருக்கா, நீங்க நேர்ல போய் பார்த்து அவங்களுக்கு சில ஆறுதல் வார்த்தைகள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த 7.5 சனியின் பாதிப்பு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்காது. மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப விரைவாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது உங்களுடைய முயற்சிகள்ல ரொம்ப வேகம் இருக்கும். அதே சமயத்துல விவேகத்தோடு உங்களுடைய சிந்தனைகளை வையுங்க. இது செஞ்சா நல்லா இருக்குமா, இது செஞ்சா நல்லா இருக்காதா, புதிதா தொழில் முயற்சி எல்லாம் செய்றீங்கன்னா அந்த தொழில என்னென்ன லாபம் இருக்கும், உடனே லாபத்தை எல்லாருமே பெற முடியாது. அந்த லாபம் எந்த டயத்துல நம்மளுக்கு வரும் அப்படின்ற டார்கெட் வச்சு நீங்க பயணிங்க. கண்டிப்பா இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு டைமா இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பயங்கரமான மனக்குழப்பம், அந்த மனக்குழப்பத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு டைமா தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வேலை தொழில்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வேலையில அதிகப்படியான சக ஊழியர்கள் கூட ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எப்ப பார்த்தாலும் நச்சு நச்சுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை நிம்மதியாவே வேலை செய்ய விட மாட்டாங்க. அதனால பெருமளவு ரொம்ப அமைதியாக நீங்க வேலை செய்யறது நல்லது. டெய்லி காலையில எந்திரிச்சு நவகிரகத்தை 11 முறை சுத்துங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். ஏன்னா உங்களுக்கு தான் பாதிப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். அதனால இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் டெய்லி காலையில கோயில்ல போயிட்டு 11 முறை அந்த நவகிரகத்தை சுத்திட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையா விலகிடும். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க நிறைய முயற்சிகளை எடுப்பீங்க. கடந்த ஒரு 10 வருஷமா எடுக்காத முயற்சியில நம்மளுக்கு 7.5 சனி நடக்கும் போதுதான் நம்மளுக்கு நிறைய ஒரு சிந்தனைகள் எல்லாம் வரும். நம்ம ஏன் இதை பண்ணிடக்கூடாது, அதை பண்ணிடக்கூடாது, நம்ம ஏன் சொந்தமா தொழில் தொடங்கக்கூடாது, நம்ம ஏன் ஃபாரினுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். முயற்சிகளை எடுங்க, வேண்டான்னு சொல்லல. நிறைய தெய்வ பிரார்த்தனைகளோட உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு நிறைய முயற்சிகளை எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிச்சயமாக பெற முடியும். இதுல 7.5 சனி எந்த ஒரு சனியும் உங்களுக்கு குறுக்கீடா நிக்காது. சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கதான் செய்யும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு. அதுல அந்த குலதெய்வ வழிபாடுன்றது மிக பெரிய அளவுல உங்களுக்கு சக்சஸ் ரேட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ பிரார்த்தனையாக தான் இருக்கும். இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்கள் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பா வரும். ஒரு மிடில் ஏஜ் பீப்புளா இருக்கிறாங்க, அதாவது ஒரு 21 வயசுல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அந்த உணர்ச்சி வயப்பட்டு சில வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல லவ் எல்லாம் பண்றீங்க, காதல் திருமணம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த காதல்ல சில பிரேக்கப் ஆகக்கூடிய ஒரு டைம்லாம் இருக்கும். 30 வயசுக்குள்ள அடுத்து 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் ஒரு 50 வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதையுமே ரொம்ப அசால்ட்டா செய்யக்கூடாது. ரொம்ப பொறுமையா எல்லாத்தையுமே நீங்க டீல் பண்ணிட்டீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு நன்மைகள் குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல இருக்கிறீங்க, வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து சில ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய இடத்துல கூட ஸ்லிப்பாய் விழுறதுக்கு, விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக அந்த 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் மிக அதிக அளவு பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு 7.5 சனி ரொம்ப பயப்பட வேண்டாம். தெய்வ பிரார்த்தனைகள், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வீட்டுல இருந்தாலே போறோம். தீப வழிபாடு அப்படின்றத முக்கியமா வச்சுக்கோங்க. வீட்டுல படம் வச்சு வழிபாடு பண்றீங்களோ இல்லையோ ஒரு தீபத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த மீனராசி என்பர்கள் சந்திக்க போறீங்க. இதுல எல்லாமே நான் கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறேன்.
உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.